எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ வந்து மிகப்பெரிய பேசும் பொருளா போயிட்டுருக்கு. ஏன்னா அப்சல்யூட் மெஜாரிட்டியில நம்மளோட டிவிகே நம்மளோட விஜய் அண்ணா வந்து பார்ட்டி ஐ மீன் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக இப்போ இன்னைக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு, கவர்னர்ட்ட போயிட்டு நாளைக்கு வந்து பதவி பிரமாணம் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்தாரு. அப்படின்ற மாரியும், இப்ப 2வது தடவ போய் மீட் பண்ணணும். அப்ப வந்து கவர்னர் வந்து நோ சொன்ன மாதிரியும் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவர்னருக்கு அந்த பவர் இருக்கா? அவருக்கு அந்த டிஸ்கிரிஷனரி பவர்ல அந்த பவர் இருக்கா அப்படின்னு பார்த்தா, ஆஸ் பர் த கான்ஸ்டிடியூஷன் அப்படி கிடையாது. ஆர்டிகல் 163 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, வித் த சீஃப் மினிஸ்டர் எய்ட் அண்ட் அட்வைஸ் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அவங்க 2 பேரும் சேர்ந்து கவர்னரை வந்து ஒரு அட்வைஸ் குடுத்து, அத வச்சு தான் கவர்னர் ஆட் பண்ணணும். இது வந்து பைண்டட் அப்படின்னு சொல்லிட்டு, அஸ் பர் த ஆர்டிகல் 163 சொல்லுது. அதே மாரி ஆர்டிகல் 164 என்ன சொல்லுது அப்படின்னா, கவர்னர் வந்து சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணணும். அண்ட் சீஃப் மினிஸ்டரோட எய்ட் அண்ட் அட்வைஸ் மூலமா தான் மித்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் வந்து கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லுது. அவரோட தனிப்பட்ட பவர் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அந்த பவர் என்னென்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா, லைக் வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டி இருந்தா அவர் டைரக்டா அவங்கள வந்து சீஃப் மினிஸ்டரா வந்து இந்த இதை ரூல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணலாம். இப்போ அஸ் பர் த ரிசல்ட் எலெக்ஷன் ரிசல்ட் வச்சு பார்க்குறப்போ இங்க யாருக்குமே அப்சல்யூட் மெஜாரிட்டி கிடையாது. ஸோ இப்போ வித் மெஜாரிட்டி அடுத்து லார்ஜஸ்ட் பார்ட்டி யாரு, இல்லை அலைன் ஆகி வேற யாராவது ஜெயிச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரியும் பார்ப்பாங்க. லைக் வந்து எப்படி சொல்றதுன்னா, இப்போ டிஎம்கே வந்து இப்போ 234 கான்ஸ்டியூன்சில ஒரு 118 ஜெயிச்சிருந்தாங்கன்னா அது வந்து அப்சல்யூட்டா ஜெயிச்சு அவங்க போய் ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னும், இல்ல அலைன் ஆகி வேற யாரு கூடயாவது கூட்டணி வச்சு அந்த 118 வந்து கிராஸ் பண்ணிருக்கு அப்படின்னாலும், இல்ல ஆர்எல்ஸ் வந்து ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இப்போ வந்து டிவிகே மாதிரி ஜெயிச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன் இல்லாதனால தான் 3வது ஆப்ஷனா வந்து திரு கவர்னர் அவர்கள் வந்து கூப்பிடுறாங்க விஜய் அண்ணாவை வந்து நீங்க வந்து ரூல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வித் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்றேன். 2017ல கர்நாடகாவில் வந்து திரு பிஜேபி எடியூரப்பா கவர்மெண்ட் வந்து ஜெயிக்கிறாங்க. ஆனால் அவங்களும் வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டியில் ஜெயிக்கல. ஸோ ஆக்சுவலி கோவாவில் வந்து காங்கிரஸ் வந்து ஓட் ஷேர் நிறைய வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஜெயிச்சு உள்ள போனதுக்கப்புறம் நோ கான்ஃபிடன்ஸ் மூலமா வெளியே வந்து திருப்பி பிஜேபி வந்து அங்கே ரூலிங் பார்ட்டியா மாறிச்சு. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி தான் இங்க ஆகும். இங்க லார்ஜஸ்ட் பார்ட்டியா திரு விஜய் அண்ணா வந்து நாளைக்கு போய் பதவி ஏற்பாங்க. அதை வந்து நோ சொல்றதுக்கான பவர் கவர்னர்கிட்ட கிடையாது. பட் நோ கான்ஃபிடன்ஸ் மூலமா வந்து விஜய் அண்ணாவோட இது வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா டெஃபினட்டா நிறைய பேர் ஏதோ தேவையே இல்லாத பேசிட்டு இருக்காங்க. பட் ஷியோரா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஸ் பர் த கான்ஸ்டியூஷன் கவர்னருக்கு அந்த மாதிரியான ஒரு பவர் கிடையாது. இது வந்து அவர் ஓவர பவரை வந்து மிஸ்யூஸ் பண்ற மாதிரியும், ஓவர் யூஸ் பண்ற மாதிரியும், இல்லை ஓவர் ஹைப்பர் யூஸ் பண்ற மாதிரியும் தான். ஸோ வந்து டெஃபினட்டா கவர்னருக்கு அந்த பவர் இருக்கான்னு கேட்டால் டெஃபினட்டா கிடையாது. ஸோ கண்டிப்பா நாளைக்கு என்னை பொறுத்தவரையும் அஸ் பர் த கான்ஸ்டியூஷன் நாளைக்கு கண்டிப்பா விஜய் அண்ணா வந்து பதவி ஏத்துப்பாரு. ஸோ அந்த லார்ஜஸ்ட் பார்ட்டியும் வந்து ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்றப்போ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்து டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் சேர்ந்து அவங்களோட ஃப்ளோர்ல எழுப்புறாங்க. அப்படின்றப்போ ஃப்ளோர்ல என்ன ஆகும் அப்படின்னா, அங்க வந்து நோ கான்ஃபிடன்ட் மோஷன் வந்து சொல்லிடுவாங்க, இந்த கட்சி வந்து ஆள்றதுக்கான இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, அங்க வந்து பை சிம்பிள் மெஜாரிட்டினால ப்ரூவ் பண்ணணும். சிம்பிள் மெஜாரிட்டினா ஒன்றும் கிடையாது. அங்க அந்த ஃப்ளோர்ல எவ்வளவு பேர் பிரசன்ட் ஆயிருக்காங்க, எவ்வளவு பேர் ஓட் பண்ணிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 234 வந்து அங்க இருக்காங்க. பட் வந்து ஓட்டிங்ன்றப்போ 200 பீப்புள் தான் பண்றாங்கன்னா, ஸோ அதோட வேல்யூ என்னன்னா 200னா ஆஃப் சிம்பிள் மெஜாரிட்டி 50% + 1. அப்போ வந்து 101 பீப்புள் வந்து ஓட் பண்ணிட்டா அந்த அந்த பார்ட்டி அந்த கவர்மெண்ட்டே வந்து திருப்பி வந்து ஆட்சிக்கு வந்துடும். அப்படி பார்க்குறப்போ நம்ம கிட்ட 108 சீட்ஸ் இருக்கு. ஸோ அட் த பாயிண்ட் எப்படினாலுமே வந்து இந்த 5 இயர்ஸ் கொஞ்சம் ப்ரெஷரைஸ்டா போகும். பட் கண்டிப்பா விஜய் அண்ணா வந்து சிஎம் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாதுன்னு தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் இல்ல இது இப்படி ஆகாது, இப்போ வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா, டெஃபினட்டா பிரசிடென்ட் ரூல் தான் இருக்கும். பிரசிடென்ட் ரூல் அப்படின்னு வருதுன்னா அது வயலேஷன் ஆஃப் அ டெமோக்ரஸி. பிகாஸ் இங்க என்ன மாதிரியோ இல்லை எங்களை சார்ந்த ஒரு 35% மக்கள் வந்து இவர் தான் எங்களை ஆளணும்னு சொல்லிட்டு ஓட் போட்டிருக்கோம். ஸோ இவர்னால நாங்கள் ஆளப்படலை அப்படின்னா அது வயலேஷன் ஆஃப் டெமோக்ரஸி தான். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. டெஃபினட்டா நாளைக்கு வந்து பதவி பிரமாணம் இருக்கும் தான் எனக்கு தோணுது. ஸோ இதை தாண்டி நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தேன்னா லெட் மீ நோ இன் த கமெண்ட் பாக்ஸ். ஜெய் ஹிந்த். தேங்க்யூ.